Good morning, Paul. Is the audio video clear? Okay, audio video clear இருக்கமா? So video போறதுக்கு முன்னாடி நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் 9 monthsக்கு 999 12 monthsக்கு 1399 போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்க 24 months வாங்கணும்னு பாத்தீங்கன்னா 1999 போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பேக் டு பேக் எக்ஸாம் இருக்கிறதுனால கண்டிப்பா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்ல கேட்கிற மாதிரி ஒரு எக்ஸாக்ட் ஒரு டிஏ தான் என்ன பண்ணிருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி ஒரு டிஏ வந்து எப்பவுமே என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது வழக்கம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் ஃபர்ஸ்ட் டைரக்ஷனை ஒரு 1 minute என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா பாருங்க. ஸோ இன்னொரு கைண்ட் ரெக்வஸ்ட். ஸோ இங்க வந்து ஃபுல் சவுண்டா இருக்கு, பாட்டு போட்டிருக்காங்க விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி. ஸோ டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்டே சொல்லிருங்க. ஓகேங்களா? வேற வழி இல்லை, என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி கரண்ட் கட்டாயி நெட்டு கட் ஆனாலும் நான் போன்ல கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ என்னமா கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு கிரிக்கெட் பேஸ் பண்ண அப்படி டிஏ அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எப்பவுமே ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எத்தனை ரன்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி ஆவரேஜ்னா 2 பாய்ஸ் இருந்தாங்கன்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், 3 பாய்ஸ் இருந்தாங்கன்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஆனா இங்க பேட்டிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சோ இங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பேட்டிங் ஆவரேஜ் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, டோட்டல் ரன்ஸ் divided by number of time batsman out. ஓகேவா? சோ இத வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆவரேஜை கண்டுபிடிக்க முடியும். சேம் டைம் பவுலிங் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டோட்டல் ரன் கன்சிடர்ட். எல்லாரும் இந்த கன்சிடர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். சோ கன்சிடருக்கான மீனிங் என்ன, ஏன்னா நம்ம இங்கிலீஷ் இந்த வேர்ட் தெரியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது. கன்சிடர்னா எவ்வளவு ரன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஹலோ ஓகேவா? சோ கன்சிடர் மீனிங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல விட்டு கொடுக்கறதுன்னு அர்த்தம். அதாவது பவுலர் ஓவர் போட்டு எவ்வளவு ரன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் டேக்கன் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லி இருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப எனக்கு லைன் கிராஃப்ல வேற ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா வேற எதுவுமே கொடுக்கல. சோ இங்க ரெண்டே விஷயம் தான். ஒன்னு ப்ளூ கலர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
பேட்டிங் ஆவரேஜ குறிக்குது. ஓகேவா? சோ இது என்னது பேட்டிங் ஆவரேஜ், இது என்னது பவுலிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப இனிமே நம்ம டைரக்டா என்ன பண்ண முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஸ்டினுக்கு தான் போக முடியும். இந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண வேண்டும். இங்க என்ன சொல்லிருக்காங்க, ஏ ஸ்கோர் 2000 ரன்ஸ். ஓகேவா? ஏ ஸ்கோர் பண்ணது என்னது 2000 ரன். இந்த 2100 ரன் எப்படி ஸ்கோர் பண்ணிருப்பாங்க, பேட்டால், அதாவது அவங்க அடிச்சு ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க கிரிக்கெட்டை பொறுத்தவரை பவுண்டரிஸ் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 4 + 6 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஓகேவா? சோ வெறும் கொஸ்டின்ல வந்து பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்க 4ஐயும் ஆட் பண்ணணும், 6ஐயும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட் பண்ண வேண்டும் அப்படிங்கறத மீனிங். வெறும் 4 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 4 ரன்களை மட்டும் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ண வேண்டும். இங்க என்ன சொல்லிருக்காங்க, ஏ ஸ்கோர் 2000 ரன்ஸ். ஹலோ 17 224 சீக்கிரம் இருக்கு. பாருங்க போடுமா 3 நிமிஷம் தான் 2 நிமிஷம். இங்க என்ன தெரியுமா, ஏ ஸ்கோர் 2000 ரன்ஸ் அண்ட் ரிமைன்ட் நாட் அவுட் ஃபார் 7 மேட்ச். அப்ப எத்தனை மேட்ச் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா 7 மேட்ச் என்ன பண்ணிருக்கான், நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப எனக்கு பேட்டிங் ஆவரேஜ் நான் என்ன பண்றேன், யூஸ் பண்றேன். டோட்டல் ரன்ஸ் என்ன சொல்லிருக்காங்க, டோட்டல் ரன் ஸ்கோர் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்கமா 2100. நம்பர் ஆஃப் டைம் பேட்ஸ்மேன் அவுட், எனக்கு இங்க கொடுத்துருக்கிறது ரிமைன்ஸ் நாட் அவுட் ஆஃப் ஆர் 7 மேட்சஸ். அப்ப எனக்கு டோட்டல் மேட்சஸ் எவ்வளவு விளையாடி இருக்கான் அப்படின்னு என்ன பண்ணாது, எனக்கு தெரியாது. சோ அதனால என்ன பண்ணிக்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப எனக்கு அவுட் ஆனது மட்டும் தான் என்ன பண்ணணும், இங்க போட வேண்டும். அப்ப இந்த 7 கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நம்பர் ஆஃப் டைம் பேட்ஸ்மேன் அவுட். இந்த எக்ஸ்ங்கிறது என்னது, டோட்டல் மேட்சஸ். ஓகேவா? ஒரு மேட்ச்ல ஒரு தடவை தான் என்ன பண்ண முடியும், அவுட் ஆக முடியும். ஓகேவா? சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, ஏ took. அப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு பேட்டிங் ஆவரேஜ் ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 60 ஈக்குவல் டு 2100 டிவைடட் பை எனக்கு நம்பர் ஆஃப் மேட்சஸ் எக்ஸ். அதுல 7 தடவை அவுட் ஆகல. அப்போ 7 கழிச்சோம்னா எத்தனை தடவை அவுட் ஆயிருக்கான் அப்படின்னு என்ன பண்ணிடும், எனக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இதையும் அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், 3 18 5 30. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னமா கிடைச்சிருக்கு எனக்கு, x minus 7 equal to 35. அப்ப x ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 42. அப்ப 42 மேட்சஸ் என்ன பண்ணிருக்காப்ல அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அவன் விளையாடி இருக்கான். இப்போ இன்னொரு சொல்லிருக்காங்க, A took 42 wickets. ஓகேவா? சோ A took 42 wickets and also bowled for 4 over in each match. ஒரு மேட்ச்க்கு எத்தனை ஓவர் போடுறான், 4 ஓவர் போடுறான். இங்க எனக்கு நல்லா தெரியும் 42 மேட்ச் என்ன பண்ணிருக்காங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா விளையாடி இருக்காங்க. அப்ப 4ஆல பெருக்குனா அவன் எத்தனை ஓவர் போட்டிருக்கான் அப்படின்னு எனக்கு என்ன பண்ணிரும், தெரிஞ்சிடும். ஆனா எனக்கு அது முக்கியம் கிடையாது. இங்க என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல, ஃபைண்ட் தி எகனாமி ஆஃப் A. எகனாமி ஆஃப் A க்கு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. அப்ப டோட்டல் ரன்ஸ் கன்சிடர்ட் எவ்வளவு அப்படின்னு என்ன பண்ணணும், நான் தெரிஞ்சு ஆகணும். அதுக்காக என்ன பண்றேன், பவுலிங் ஆவரேஜ் என்ன பண்றேன், யூஸ் பண்றேன். மக்களே அதை மட்டும் போட்டுக்கிட்டு இருங்க. ஓகேவா? சோ அப்ப பவுலிங் ஆவரேஜ் எனக்கு என்னமா இருக்கும், பவுலிங் ஆவரேஜ் எனக்கு ஏற்கனவே क्वेश्चन என்ன பண்ணிருக்காங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. மக்களே ஒரே நிமிஷம் மட்டும்.
ஓகேவா? சோ அப்ப எனக்கு பவுலிங் ஆவரேஜ் நல்லாவே தெரியும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏக்கு என்ன இருக்கு 32 இருக்கு. டோட்டல் ரன்ஸ் கன்சிடர் எனக்கு எவ்வளவுன்னு சொல்லி தெரியாது. ஓகேவா? சோ எனக்கு டோட்டல் ரன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி தெரியுமா? தெரியாது. அப்ப அது அப்படியே இருக்கட்டும். எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா A took 42 wickets. அப்ப நம்பர் ஆஃப் டேக்கன்ஸ் விக்கெட் என்ன பண்றேன் இதுல 42 போட்டுக்கிறேன். எவ்வளவு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கான்னு சொல்லி தெரியாதனால என்ன பண்ணிக்கிறேன் y அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறேன் வச்சுக்கிறேன். அப்போ y is equal என்ன இருக்கு 32 into 42. இதை என்ன பண்ண வேண்டாம்னு பாத்தீங்கன்னா தயவு செய்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம். எனக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா எக்கனாமி ஆஃப் எ பவுலர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப டோட்டல் ரன் கன்சிடர் என்ன இருக்கு இதுதான் டோட்டல் ரன் கன்சிடர்ட். அப்ப 32 into 42 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் பவுல்ட். எனக்கு ஒரு எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காங்க மொத்தம் 42 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ஒரு மேட்ச்ல 4 ஓவர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போடுறாங்கன்னு பாத்தீங்களா 42 into 4 இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் 8 என்ன பண்ணும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ இதுதான் ஆன்சர். क्वेश्चन ஈஸியா தான் இருக்கும். நீங்க அங்க என்ன கொடுத்திருக்காங்க எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத மட்டும் என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்தாக வேண்டும். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? இப்ப பாருங்க இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா BNC got out in every matches. ஓகேவா? BNC என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் என்ன பண்றாங்க அவுட் ஆயிடுறாங்க. அப்படியே எனக்கு எத்தனை மேட்ச் விளையாடி இருக்காங்க அப்படிங்கறது என்ன பண்ணாதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது. and B scored the 360 runs more than runs he considered. அதாவது பவுலிங் போட்டு எவ்வளவு ரன் விட்டு கொடுத்திருக்கானோ அதை விட 360 ரன் என்ன பண்றான் பேட்டால அடிச்சு என்ன பண்ணிடுறான் எடுத்துறான். B took 50 wickets. ஓகேவா? என்ன சொல்லிருக்காங்க அப்ப B took 50 wickets அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க சொல்லிருக்காங்க. அப்ப எனக்கு wickets அப்படினா அது பவுலிங்ல தான் வரும். அப்ப எனக்கு B க்கு நேரா பார்க்கறேன் பவுலிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கறேன். பவுலிங் ஆவரேஜ் என்ன இருக்கு 28.8 இருக்கு. ஓகேவா? டோட்டல் ரன்ஸ் எனக்கு கன்சிடர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரியாது. அதை என்ன வெச்சுக்கிறேன் x. நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கான் 50 எடுத்திருக்கான். ஓகேவா? சோ 50ங்கறது என்ன பண்ணிருக்கான் எடுத்திருக்கான். அப்ப x ஓட வேல்யூ என்னமா இருக்கும் 28.8 into 50 இருக்கும். அப்ப இதை என்ன பண்ணிடலாம் ஒரு புள்ளி எடுத்துட்டு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப எனக்கு x என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 40 1440 சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஓகேவா? எஸ் கார்த்திக் உங்க ஆன்சர் ரைட். ஓகேவா? சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ரன் கன்சிடர் தான் என்னது 1440. யாரோடது B யோடது. அப்ப B வந்து என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா 360 ரன் என்ன பண்ணிருக்கான் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கான். அப்ப இதுல 1440ல ஒரு 360 அடிச்சோம்னா எனக்கு கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் 1800ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப இதுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் பேட்டிங்கோட ஆவரேஜ். சோ அப்ப எனக்கு B யோட டோட்டல் ரன்ஸ் தெரிஞ்சு எனக்கு B யோட என்ன தெரியும் ஆவரேஜ் தெரியும். ஓகேவா? என்ன தெரியும் எனக்கு B யோட ஆவரேஜ் தெரியும். क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா B யும் C எல்லா மேட்சும் என்ன பண்ணிடுறாங்க அவுட் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு B க்கு. இப்போ என்ன பண்ணிருக்காங்க C played 10 matches less than the number of matches played by B. அப்ப எனக்கு B எத்தனை மேட்ச் விளையாடணும் தெரிஞ்சிருக்கணும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும் இதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் ஆஃப் டைம்ஸ் பேட்ஸ்மேன் அவுட் எவ்வளவு தெரிஞ்சாதான் எனக்கு எத்தனை மேட்ச் B விளையாண்டுருக்கான்னு சொல்லி தெரியும். சோ அதனால என்ன பண்றேன் பேட்டிங் அவரேஜ் B க்கு எனக்கு 45 சொல்லி தெரியும். டோட்டல் ரன் ஸ்கோர் என்ன பண்ணிருக்கேன் 1800. இங்க ஒரு லைன் கொடுத்துருக்கான் BNC got in every match out அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கான் கொடுத்திருக்கான். சோ அப்ப இத என்ன பண்ணிக்கிறேன் x ன்னு வச்சுக்கிறேன். இத 9 அடிச்சா 5 இத அடிச்சீங்கன்னா 200 இதையும் அடிச்சீங்கன்னா 40. அப்ப x வந்து என்ன பண்ணிருக்கான் B வந்து 40 தடவை என்ன பண்ணிட்டான் அவுட் ஆயிட்டான். அப்ப ஒரு மேட்சுக்கு ஒரு தடவை தான் என்ன பண்ண முடியும் அவுட் ஆக முடியும். அப்ப நம்பர் ஆஃப் மேட்சஸ் என்னது B க்கு 40. ஓகேவா? இங்க C played 10 matches less than number of matches played by B. அப்ப C எத்தனை மேட்ச் விளையாடிருப்பான் 30 மேட்ச் தான் என்ன பண்ணிருப்பாங்க விளையாடி இருப்பாங்க. ஓகேவா?
क्वेश्चन சொல்லிருக்கான் if ratio of the run scored by C and run considered by C is 26:17 அப்ப எனக்கு C ஓட டோட்டல் ரன்னும் தெரியாது கன்சிடரும் தெரியாது அப்ப அத வச்சு என்ன பண்ணனும் ஃபார்முலா வச்சு நான் கண்டுபிடிக்கணும் எனக்கு எதுல கண்டுபிடிக்கலாம் டோட்டல் ரன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேட்டிங் ஆவரேஜ்ல எனக்கு C என்ன கொடுத்திருக்காங்க 52 C ஓட பேட்டிங் ஆவரேஜ் என்னது 52 ஓகேவா டோட்டல் ரன்ஸ் எவ்வளவு அப்படினு சொல்லி தெரியாது அதை Z க்கு வச்சுக்கலாம் ஆனா நம்பர் ஆஃப் டைம் பேட்ஸ்மேன் அவுட் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது 30 மேட்ச் விளையாடுறா 30 தடவை என்ன பண்ணிட்டான் அவுட் ஆயிட்டான் அப்ப Z ஓட வேல்யூ என்ன இருக்கு 52 * 30ங்கிறது தான் எனக்கு என்னது எனக்கு டோட்டல் ரன்ஸ் அப்ப இதுக்கு தான் ரேஷியோ கொடுத்திருக்காங்க 26 பார்ட் தான் 52 * 30னா 17 அடிச்சோம்னா 17 கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைச்சிரும் எவ்வளவு ரன் விட்டு கொடுத்திருக்கான் அப்படின்னு என்ன பண்ணிரும் தெரிஞ்சிரும் அப்ப இதையும் அடிச்சீங்கன்னா 2 சோ அப்ப 60 * 17 தான் என்னது கன்சிடர்ட் யாருக்குள்ளது C க்குள்ளது எதுல பவுலிங்ல क्वेश्चन கேட்டிருக்கா then find the number of per match wickets taken by C ஓகேவா ஒரு மேட்ச்ல எத்தனை விக்கெட்ஸ் எடுத்திருப்பான் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா என்ன பண்ணிர வேண்டியதான் டைரக்டா இதுல கொண்டு அப்ளை பண்ணிரோம்னா பவுலிங் ஆவரேஜ் என்ன இருக்கு C க்கு 25.5 டோட்டல் ரன் கன்சிடர் தான் என்ன பண்ணிருக்கோம் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 60 * 17 நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் டேக்கன் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணாது தெரியாது அப்ப இதையும் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்னமா கிடைக்கும் ஒரு 17 ன்னு சொல்லி கிடைக்குதா ஆமா சாரி 5 ன்னு சொல்லி கிடைக்கும் அப்ப இதையும் அடிச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 கிடைக்கும் ஓகேவா 400 40 சொல்லி கிடைக்கும் ஓகேவா சோ இங்க B ன்னு வச்சுக்கலாம் அப்ப B ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 40 நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் டேக்கன் தான் எனக்கு என்னது 40 அப்ப ஒரு மேட்ச்ல எவ்வளவு எடுத்திருப்பான் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா என்ன பண்ணிர வேண்டியதா பவுலிங் ஆவரேஜ் என்ன பண்ணிருங்க போட்டுருங்க 25.5 ன்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் கிடைத்து வரும் என்ன ஆன்சர் வரும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 1.33 அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணோம் வரும் புரியுதா Next question. Next question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்கம்மா So next என்ன கொடுத்திருக்காங்க the sum of runs scored and considered by D is என்ன சொல்லிருக்காங்க 2660 அதாவது பேட்டிங்கால வந்த ரன்னையும் பவுலிங்கால விட்டு கொடுத்த ரன்னையும் கூட்டினா எனக்கு என்ன வருது 2660 எதுக்கு D பத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க ஓகேவா இங்க இன்னொன்னு சொல்லிருக்காங்க D did not get out in 7 matches ஓகேவா D வந்து என்ன பண்ணல 7 மேட்ச்ல அவுட் ஆகவே இல்ல ஓகேவா சோ அப்ப கண்டிப்பா எனக்கு டோட்டல் மேட்சஸ் எவ்வளவுன்னு சொல்லி தெரியாது அதை x ன்னு வச்சுக்கிறேன் இங்க நம்பர் ஆஃப் டைம் பேட்ஸ்மேன் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததனால இங்க எத்தனை தடவை 7 மேட்சஸ் அப்ப 7 போட்டோம்னா இதுதான் எனக்கு என்னது நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவுட் ஓகேவா சோ இது அப்படியே இருக்கட்டும் क्वेश्चनல and took 15 wickets more than number of matches he played அப்ப கண்டிப்பா எனக்கு என்ன பண்ணனும் எனக்கு எத்தனை மேட்ச் விளையாண்டிருக்கான் அப்படினு என்ன பண்ணனும் கண்டுபிடித்து ஆக வேண்டும் இங்க என்ன சொல்லிருக்கான் find the number of matches he played அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேவா சோ அப்ப எனக்கு டோட்டல் ரன்ஸ் இருக்குது இல்லையா இதை x ன்னு வச்சுக்கிறேன் கன்சிடர் என்ன வச்சுக்கிறேன் y அப்படினு என்ன பண்ணிக்கிறேன் வச்சுக்கிறேன் ஓகேவா டோட்டல் ரன்ஸ் ஸ்கோர்ட x ன்னு வச்சுக்கிறேன் டோட்டல் கன்சிடர் என்ன வச்சுக்கிறேன் y இந்த ரெண்டே கூட்டாதான் எனக்கு என்ன வருது 2660 ன்னு சொல்லி வருது ஓகேவா இப்போ எப்படி எழுதலாம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு பேட்டிங் ஆவரேஜ் என்னமா இருக்கு D க்கு பேட்டிங் ஆவரேஜ் என்ன இருக்கு 50 டோட்டல் ரன் ஸ்கோர் என்ன வச்சிருக்கோம் x நம்பர் ஆஃப் டைம் பேட்ஸ்மேன் அவுட் என்ன வச்சிருக்கோம் சாரி இங்க x ன்னு வச்சீங்கன்னா இதே x ன்னு வச்சீங்கன்னா அப்ப இங்க வேற ஏதாவது வைக்கணும் நம்பர் ஆஃப் மேட்சஸ் z ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா z இங்க என்ன இருக்கு x மைனஸ் சாரி நம்பர் ஆஃப் ரன் ஸ்கோர் தான் x ன்னு வச்சிருக்கோம்
டோட்டல் மேட்சஸ் இங்க இருக்கு Z மைனஸ் 7 சொல்லியிருக்கு. அதே இது பவுலிங் ஆவரேஜ் என்ன இருக்கு, எனக்கு D ல பவுலிங் ஆவரேஜ் 25.2 சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ரன்ஸ் கன்சிடர்ட் என்ன வச்சிருக்கேன், ஒய்ன்னு வச்சிருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் டேக்கன், ஓகேவா, எனக்கு என்ன சொல்லிருக்காங்க, and took 15 wickets more than number of matches he played. ஓகேவா, என்ன சொல்லிருக்காங்க, number of matches he played. அப்ப எனக்கு number of matches he played என்னது, Z தான் number of matches played. அதுல என்ன பண்ணணுமா, 15 என்ன பண்ணணுமா, கூட்டிட வேண்டுமா. ஓகேவா, சோ இப்போ எப்படி எழுதிக்கலாம் இத, x is equal to 50 into Z minus 7 எழுதிக்கலாம். இங்க எப்படி எழுதிக்கலாம், y is equal to 25.2 into Z plus 15 எழுதிக்கலாம். ஓகேவா, இது எப்படிமா கண்டுபிடிக்கலாம், இங்க x இருக்கு, இங்க y இருக்கு. சோ அப்ப நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்குது இல்லையா, Z minus 7 equal to x divided by 15 எழுதிக்கலாமா. அப்ப Z ஓட வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், x divided by 50 plus 7 எழுதிக்கலாம். இத கொண்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். எனக்கு find the number of matches he played. அப்ப யார கண்டுபிடிக்கணும், Z ஓட வேல்யூ நான் என்ன பண்ணனும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க வேண்டும். ஓகேவா, சோ Z க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போறேன், ஒரே நிமிஷம், இது எப்படி எழுதிக்கலாம், 6 minus 7 is equal to x divided by 50, z is equal to x divided by 50 plus 7. மக்களே எப்படி பண்ணீங்க, அல்டிமேட் எய்ம் Z கண்டுபிடிக்கணும். சரி இப்படி பண்ணிக்கலாமா, இதுல x ன்னு வச்சிருக்கோம்ல, அப்ப இது என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா டிவைடட் பை 2660 மைனஸ் x ன்னு போட்டுக்கலாமா, இப்படி போட்டுக்கலாம்ல தானமா. இந்த Z க்கு வர என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா y இருக்குது இல்லையா, y அதாவது x plus y கூட்டினா எனக்கு 2660. அப்ப எனக்கு y மட்டும் வேண்டாம், என்ன பண்ணும் 2660 ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், x என்ன பண்ணிக்கலாம் கழிச்சுக்கிடலாம். அப்ப இங்க என்ன இருக்கு, எனக்கு 2660 மைனஸ் x இருக்கு. இப்ப Z கொண்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணிருங்க, 2660 மைனஸ் x ஈக்குவல் டு 25.2. Z க்கு பதிலா என்ன இருக்கு, x divided by 50 plus 7 சொல்லி இருக்கு. ஓகேவா, சோ அப்ப நீங்க LCM எடுத்தீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த எப்படி போலாம், LCM எடுத்தீங்கன்னா இது என்ன ஆயிரம் பாத்தீங்கன்னா 350 ஆயிரும். ஓகேவா, சோ இந்த 50 கொண்டு என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா கிராஸா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2660 into 50 minus 50x equal to 25.2x plus 350 into 25.2 இருக்கும். ஓகேவா, சோ அப்ப x எல்லாம் ஒரு சைடு, இந்த மைனஸ் அந்த சைடு போனா பிளஸ் ஆயிரும். அப்ப எனக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 75.2x is equal to 2660 மைனஸ் into 50 மைனஸ் 350 into 25.2. இதை கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, என்ன இருக்கும், x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஆனா எனக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் மேட்சஸ் பிளேட் அப்படினா எனக்கு z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த x கண்டுபிடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, சோ இன் கேஸ் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் VK சூப்பரா சொல்லிருக்காங்க, அந்த மெத்தட கூட நமக்கு என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். எப்படி சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஓகேவா, சோ இங்க நம்ம என்ன வச்சிருந்தோம், y ன்னு வச்சிருந்தோம். அப்ப y எப்படி எழுதிக்கலாம், 25.2 into z plus 15 எழுதிக்கலாம். எனக்கு x ஐ y ஐ கூட்டினா என்ன வருது 2660
அப்ப 50 இன்டு Z மைனஸ் 7 பிளஸ் 25.2 இன்டு Z பிளஸ் 15 ஈக்குவல் டு 2660. இப்படி போட்டாலும் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? இசட்டோட வேல்யூ கிடைத்து விடும். ஓகேவா? சோ அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். நான் போட்ட மெத்தட் வந்து சுத்து கொஞ்சம் கால்குலேட்டிவ். இந்த மெத்தட் யோசிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சப்ஸ்டிட் பண்ணி அப்படிதான் கண்டுபிடிச்சிருப்பேன். விகே சூப்பர், இப்படி பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். So இங்க என்ன சொல்லிருக்காங்க? E played 25 matches. எத்தனை மேட்ச் விளையாண்டிருக்கான்? 25 matches and was out in every matches. ஓகேவா? சோ அப்ப நான் இத வச்சு என்ன பண்ணிடுவேன்? டோட்டல் ரன்ஸ் எவ்வளவு அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்ப எனக்கு பேட்டிங் ஆவரேஜ் ஈல என்ன கொடுத்திருக்காங்க? 36. எவ்வளவு ரன் அடிச்சிருக்கான்னு சொல்லி தெரியாது. X நம்பர் ஆஃப் டைம் அவுட்ஸ் 25 மேட்ச் விளையாண்டிருக்கான். எல்லா மேட்ச்ல என்ன பண்ணிடுறான்? அவுட் ஆயிடுறான். அப்ப 25. அப்ப X ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 25 இன்டு 36. ஓகேவா? 25 இன்டு 36 சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சோ அடுத்து சொல்லிருக்காங்க he considered 11.11% less run than run he scored. ஓகேவா? சோ எவ்வளவு கொடுத்திருக்கானா அடிச்ச ரன் விட கம்மியா தான் கொடுத்திருக்கான். அப்ப இதுதான் அடிச்ச ரன். ஓகேவா? இது எப்படி இருக்கும்? 11.11% less. 11.11 எப்படி எழுதிக்கலாம்? நம்ம 1/9 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இங்க லெஸ் கொடுத்ததுனால 1ல இருந்து மைனஸ் பண்ணி என்ன கிடைக்கும்? 8.9. இங்க என்ன இருக்கு? ரன்ஸ். இதுல தானே பண்ணோம் கன்சிடர், இப்படி எழுதணும். ஓகேவா? சோ அப்ப அடிச்சீங்கன்னா இதையும் அடிச்சீங்கன்னா 4, 25 4 இருக்குன்னா 100. அப்ப எனக்கு ரன் விட்டு கொடுத்தது பவுலிங் போட்டு கொடுத்தது என்னது? 800 ரன். F played the same matches as E played. அப்ப F என்ன பண்ணிருக்கான்? எனக்கு 25 மேட்ச்ல என்ன பண்ணிருக்கான்? ப்ளே பண்ணிருக்கான். And considered 25% more runs than E considered. E கொடுத்த ரன் என்னது? எனக்கு 800. இதுல இருந்து என்ன பண்ணணுமா? 25% அதிகமா பண்ணணுமா? அப்ப 5/4 போட்டீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1000 சொல்லி கிடைக்கும். ஓகேவா? எனக்கு find the number of wickets taken by F. அப்ப எனக்கு wickets taken னா எனக்கு இந்த இதுதான் யூஸ் பண்ணிருக்கணும். எனக்கு என்ன தேவை? டோட்டல் ரன் கன்சிடர் என்ன இருக்கு? எனக்கு 1000 இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் டேக்கன் டோட்டல் நம்பர் இன்னைக்கு E மட்டும் தான் எவ்ரி மேட்ச் அவுட்னு சொல்லிருக்காங்க. F எவ்வளவு மேட்ச் அவுட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லவே இல்லையே. நீங்க எப்படி 25ன்னு சொல்லி போடலாம்? நான் கேக்குற கேள்வி புரியுதா? எல்லாரும் இதுல 25ன்னு சொல்லி போட்டு 40ன்னு சொல்லி ஆன்சர் பண்றீங்க. இங்க பாத்தீங்கன்னா தெளிவா கொடுத்திருக்காங்க E played 25 matches and was out in every match அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? F played the same matches அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. எத்தனை தடவை அவுட் ஆயிருக்கான்னு சொல்லி கொடுக்கலையே. எப்படி போட்டீங்க? நான் கேக்குறது புரியுது தானே? ஓகே ஓகே 25 மேட்சஸ். பவுலிங் தான் கார்த்திக் 25 மேட்சஸ் 4 ஓவர்னு சொல்லிட்டு இந்த क्वेश्चनல மென்ஷன் பண்ணவே இல்லையே. ஓகே சோ இதுக்கு நீங்க வந்து நம்பர் ஆஃப் மேட்சஸ் 25ன்னு சொல்லி போட்டு விக்கெட் எத்தனை விக்கெட் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கீங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கீங்க. பவுலிங் ஆவரேஜ் கொடுத்தாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
ஸ்டேட்மெண்ட்லயே இருக்குதா? இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்குது. எஸ், ஓகே, இதை நம்ம பார்த்துட்டு நான் சொல்றேன். ஓகே, டக்குன்ட்டு இதுக்கு வந்து டைம் ஒரு டக்குன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். குவான்டிட்டி 1 பெருசா, குவான்டிட்டி 2 பெருசா? AB together complete the work in 20 days. A plus B என்ன சொல்லிருக்காங்க? 20 days. அப்ப எனக்கு இது வந்து B and C என்ன சொல்லிருக்காங்க? எனக்கு 40 daysல. Aயும் C என்ன சொல்லிருக்காங்க? எனக்கு 30 daysல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க? சொல்லிருக்காங்க. சோ அப்ப இத வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து டேஸ் எஃபிஷியன்சி எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் வந்து அசைன் பண்றேன். எப்படி அசைன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா 120ன்னு அசைன் பண்றேன். எப்படி இதுல பண்றேன்? சோ இங்க எனக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். சோ அப்ப ஏயும் பியும் எஃபிஷியன்சி என்னது? 6ன்னு சொல்லி இருக்கோம், இங்க 3ன்னு சொல்லி இருக்கோம், இங்க 4ன்னு சொல்லி இருக்கோம். ஓகேவா? சோ இப்ப எனக்கு A plus B plus C யோட எஃபிஷியன்சி என்ன பண்ணணும்? வேணும். ஓகேவா? A plus B plus C யோட எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? எனக்கு 6 10 13 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். A plus B plus C எப்படி சார் கூட்டிங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த எல்லா எஃபிஷியன்சி கூட்டினீங்கன்னா 6 plus 4 plus 3 கூட்டினீங்கன்னா 13. எத்தனை A இருக்கு? 2A இருக்கு, 2B இருக்கு, 2C இருக்குது இல்லையா? அதனால தான் என்ன பண்ணிட்டேன்? டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்? போட்டுட்டேன். பட் ஆனா क्वेश्चन சொல்லிருக்கான் D is twice as efficient as C and E is twice as efficient as B அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இத வச்சு நான் என்ன பண்ணுவேன்? A எவ்வளவு எஃபிஷியன்சி, ஓகேவா? A யோட எஃபிஷியன்சி என்ன, B யோட எஃபிஷியன்சி என்ன, C யோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? நான் கண்டுபிடிக்கணும். சோ இதையும் இதை இப்ப பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா A plus B யோட C யோட எஃபிஷியன்சி 6.5 ன்னு இருக்கு. அப்ப எனக்கு A மட்டும் வேணும்னா B plus C யோட வேல்யூ 6.5 னா எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? 3 ன்னு இருக்கும். அதே மாதிரி B யோட எஃபிஷியன்சி வேணா என்ன பண்ணணும்? இத சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எனக்கு 2.5 ன்னு சொல்லி கிடைக்கும். எனக்கு C வேணா என்ன கிடைக்கும்? 0.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஆனா இங்க புதுசா என்ன சொல்லிருக்காங்க? DE. இதெல்லாம் என்னது? எஃபிஷியன்சி. அப்ப DE பத்தி இருக்காங்க. D is twice efficient as C ன்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப D யோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? 0.5 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 1 ன்னு கிடைக்கும். E is twice as efficient as B அப்படின்னு சொல்லிருக்காங்க. B யோட வேல்யூ 2.5. அப்ப இங்க என்ன இருக்கு? 5 ன்னு இருக்கு. எனக்கு क्वेश्चन சொல்லிருக்கான் find the time taken by ACE together to complete the work. எனக்கு work என்னதுதான்? 120 தான். ஆனா யார் யார் பண்ணணுமா? A பண்ணணுமா? A இந்தா இருக்காங்க, C இந்தா இருக்காங்க, E இந்தா இருக்காங்க. அப்ப கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கு? 8.5 into x ன்னு இருக்கு. ஓகேவா? சோ அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 120 டிவைடட் பை 8.5 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கு? கிடைச்சிருக்கு. சேம் டைம் டேக்கன் பை ABD அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப A யோட வேல்யூ 3, B யோட வேல்யூ 2.5 னா அப்ப 5.5, D அப்ப 6.5 டிவைடட் பை 120 ன்னு இருக்கும். ஓகேவா? இதுல எது பெருசு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுதான் இருக்கும். 6.5 greater than 8.5. குவாண்டிட்டி 2 தான் என்ன இருக்கு? பெருசா இருக்கு. ஆப்ஷன் C is the right answer. ஓகேவா? இது எப்படி பண்ணேன்னு சொல்லி புரியுது இல்ல? இது எனக்கு டோட்டல் ஒர்க், இது குவாண்டிட்டி 1க்கான எஃபிஷியன்சி, இது டோட்டல் ஒர்க் குவாண்டிட்டி 2க்கான எஃபிஷியன்சி. ரேஷியோ படி பாத்துக்கிட்டேன். இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். 6.5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இங்க வந்துரும், 8.5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இங்க வந்துரும். சோ அத வச்சு தான் குவாண்டிட்டி 2 பெருசு அப்படி என்ன பண்ணிருக்கு? சொல்லி இருக்கு. சோ நெக்ஸ்ட் கான்செப்ட்மா, இதை நீங்க தான் செய்ய போறீங்க. இது ஹோம்வொர்க்கா தான் நான் கொடுக்க போறேன். ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் வேல்யூ கண்டுபிடிப்பேன். ஃபர்ஸ்ட் அதாவது இந்த क्वेश्चन நான் செஞ்சிருவேன். அடுத்த 3 क्वेश्चन உங்களுக்கு கண்டிப்பா ஹோம்வொர்க் தான். சோ இங்க இருந்து இங்க வரை என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மினிட் என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா பாருங்க. எனக்கு நீங்க தான் இதுல வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எடுத்து சொல்லணும். சார் என்னென்ன இருக்குது, அதாவது ஹிடன் பாயிண்ட்ஸ் இதுல என்ன இருக்குது அப்படிங்கறத பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம்.
எஸ் லாஸ்ட் இயர் கேட்டிருந்த மாடல் தான். ஓகேவா? சோ என்ன கொடுத்துறாங்க, study the following information carefully and answer the questions given below. The chips a chips maker makes 5 different types A B C D E of chips. ஓகேவா? The total amount kg of chips each types is given in bar graph. ஓகேவா? The total amount of chips are packed in 3 different types of packets, that is 100 gram, 250 gram, 500 gram. The table shows the ratio of number of 100 gram packets minus number of 250 gram packets and sum of number of 250 grams and 500 gram packets, the number of 500 packet of chips and the number of left the chips in gram after packing. ஓகேவா? சோ அப்ப இதுல நான் புரிஞ்சுக்கணும்னா என்னது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணணுமா? எஸ் ஃபர்ஸ்ட் இந்த சிப் இத கண்டுபிடிங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இத பாருங்க. நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க, இத பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன லைன் கொடுத்திருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் chips made by chips maker all the type வந்து என்ன சொல்லிருக்காங்க, 41 kg. ஓகேவா? டோட்டலா எல்லா டைப்பை சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்குது, 41 kg அப்படின்னு என்ன பண்ணுது கிடைக்குது. அப்ப இது எதுக்கு யூஸ் ஆகுது, இங்க 41 kg, இங்க எல்லாமே கொடுத்துருக்கிறது கிராம், இங்க 100 250 500 கிராம்ஸ் லெஃப்ட் ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு இதுல எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. அப்போ அந்த பார் கிராஃப்ல இருக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறேன், அதுதான் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான், அமௌண்ட் ஆஃப் சிப்ஸ் மேக் kg. ஓகேவா? எத்தனை கிலோ இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. A plus B plus C D E எல்லாத்தையும் சேர்த்தாதான் எனக்கு என்ன கிடைக்கும், 41 சொல்லி கிடைக்கும். அப்ப இங்க எல்லாமே வேரியபிள் என்ன இருக்கு, x தான் இருக்கு. அப்ப எல்லா x என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். அப்ப என்ன இருக்கு, எனக்கு 5x பிளஸ் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 9 சொல்லி கிடைக்கும். ஓகேவா? அதாவது இந்த 1 3 5 கூட்டினா 9, இந்த -2 -1 கூட்டினா என்ன கிடைக்கும், -3. இத சேர்த்தாதான் எனக்கு என்ன கிடைக்கும், 41 சொல்லி கிடைக்குது. அப்ப 5x is equal to 41, 9ல 3 போனா 6, இந்த சைடு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும், -6 வரும். அப்ப x ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 7. அப்ப எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு x என்ன பண்றாங்க, a ல 5 kg, இங்க 6 kg, சாரி இதுல 8, 7 + 1 8, 7 + 3 10, அப்ப இங்க 12, இங்க 6. இந்த சிப்ஸ் எத்தனை கிலோ அப்படிங்கறது கண்டுபிடிச்சாச்சு தானே? ஓகே தானமா? இத நம்ம என்ன பண்ணிட்டோம் சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்பதான் என்ன பண்ண போறோம், டேபிள்ல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். x = 7 இது இருக்கட்டும். இங்க ஒரு லைன் கொடுத்திருக்கான், ரெண்டாவது லைன்ல என்ன கொடுத்திருக்கான், total amount of chips each types is total amount of chips packed plus total amount left after the chips left after packing அப்படி என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிக்கணும். total amount of chips அப்படின்னா total amount of chips packed எப்படி பேக் பண்றாங்க, 100 கிராம்ல பேக் பண்ணிருக்காங்க, 250 கிராம்ல பேக் பண்ணிருக்காங்க, 500 கிராம்ல என்ன பண்ணிருக்காங்க, பேக் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதையும் இங்க லெஃப்ட் ஓவர் இருக்குதுல, இது வந்து என்ன பாத்தீங்கன்னா கிராம், 800 என்னது கிராம், மேலே தெளிவா கொடுத்திருந்தாங்க क्वेश्चनல 800 கிராம்ஸ் அப்படி என்ன பண்ணிருக்காங்க, லெஃப்ட் சிப்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இன் கிராம்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? சோ இப்போ எப்படிமா பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், a க்கு கண்டுபிடிக்க போறேன். இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான், ரேஷியோ. ரேஷியோனாலே நம்ம என்ன எடுப்போம், வேரியபிள்ல எடுத்து எழுதுவோம். கரெக்ட்டா? ரேஷியோனாலே நம்ம எப்படி எழுதுவோம், வேரியபிள்ல எடுத்து எழுதுவோம். எப்படி சார் எடுத்து எழுதுவீங்க, இங்க நல்லா தெளிவா கொடுத்துட்டான். ரேஷியோ 100 கிராம் பாக்கெட்ஸ்ல இருந்து 250 கிராம் பாக்கெட்ஸ் கழிச்சா எனக்கு என்ன கிடைக்குது, 2 பார்ட் கிடைக்கலாம். சோ அப்ப எனக்கு நல்லா தெரியும் 200 கிராம் பாக்கெட்ஸ் தான் அதிகம். எதை கம்பேர் பண்ணதுல, 250 கிராம் பாக்கெட்ஸ். சோ அப்ப என்ன பண்ணிக்கிறான்னு பாத்தீங்கன்னா 100 கிராம் மைனஸ் 250 கிராம் பாக்கெட்ஸ் என்ன வச்சுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா 2x வச்சுக்கிறேன். இங்க என்ன இருக்கு, 2 இருக்குதா, அதனால இது என்ன வச்சுக்கிறேன், 2x வச்சுக்கிறேன். இங்க என்னமா இருக்கு, அடுத்து சம்மன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 250 கிராம் பாக்கெட்டையும் 500 கிராம் பாக்கெட்ஸை ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது, 5x கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் இதுல உள்ளது. ரெண்டாவது எனக்கு தனியா கொடுத்துருக்கா நம்பர் ஆஃப் 500 கிராம் பாக்கெட் சிப்ஸ். ஓகேவா? 500 கிராம் பாக்கெட் சிப்ஸ் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அப்ப 500 கிராம் பாக்கெட் எத்தனை, 2. இத கொண்டு என்ன பண்ணிடலாம், இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாமா?
அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 250 கிராம் ஈக்குவல் டு 5x minus 2. ஓகேவா? என்ன கிடைச்சிருக்கு 250 கிராம் என்ன கிடைச்சிருக்கு 5x minus 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப இது என்ன பண்ணலாம் இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப எனக்கு வெறும் 100 கிராம் பாக்கெட்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம் இந்த மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணா பிளஸ் ஆயிடும். அப்ப 2x plus 5x minus 2 இது எப்படி எழுதுறேன்னு சொல்லி புரியுதா? இதை எப்படி எழுதுறேன்னு சொல்லி புரியுதா? இதை மட்டும் டக்குன்னு சொல்லுங்க. இது எல்லாமே என்ன இந்த 2 5x minus 2 2x plus 5x minus 2 இது எல்லாமே என்னது நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ். ஓகேவா? இது எல்லாமே என்னது நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ். இப்போ எனக்கு லெஃப்ட் ஓவர் என்ன இருக்கு 80 கிராம். ஆனா எனக்கு நல்லா தெரியும் இங்க நான் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன் 7 டோட்டலா எத்தனை இருக்குது இதுல 7 எக்ஸுக்கு மேல 7 சப்ஸ்டிட் போட்டா 5 கிலோ இருக்கு. ஓகேவா? சோ என்ன இருக்குது 5 கிலோ. 1 கிலோக்கு எத்தனை கிராம் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணணும் இப்ப தெரியணும். 1 kg is equal to 1000 grams அப்படின்னு எனக்கு என்ன பண்ணணும் தெரியும். அப்ப 5 kg னா எனக்கு என்ன இருக்கு 5000 கிராம் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணது எனக்கு தெரியும். இப்பதான் நம்மளோட வேலையே இருக்குது. ஓகேவா? சோ எப்படி எடுத்துறதுலாம் இது 500 கிராம் பாக்கெட் எத்தனை இருக்கு 2 பாக்கெட் இருக்கு. அப்ப எனக்கு டோட்டலா அது எத்தனை கேஜி இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறேன். 2 பாக்கெட் கிராம்ஸ் எவ்வளோ 500 பிளஸ் இங்க எத்தனை பாக்கெட்ஸ் இருக்குது 5x minus 2ங்கிறது எனக்கு பாக்கெட்ஸ் எத்தனை கிராம் 250 கிராம் பிளஸ் பாக்கெட்ஸ் என்ன இருக்கு 2x plus 5x 7x minus 2. ஓகேவா? இன்டு இது எத்தனை 100 கிராம். இது பாக்கெட்ஸ்ல ஆட் ஆனது. எனக்கு ஆட் ஆகாம ரிமைனிங் எவ்வளவு இருக்கு 800 இருக்கு. அப்போ பிளஸ் 800 இது எல்லாத்தையும் சேர்த்தா எனக்கு என்ன கிடைச்சிரும் 5000 சொல்லி கிடைக்கும். ஓகேவா? கரெக்டா? இது எல்லாத்தையும் கூப்பிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் 5000 சொல்லி கிடைக்கும். அப்ப எக்ஸ் எவ்வளவு நீங்க என்ன பண்ணிடுவீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதாவது எக்ஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ் எவ்வளவு அப்படின்னு என்ன பண்ணிடுவீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் பிக்கு கண்டுபிடிக்கணும் சிக்கு கண்டுபிடிக்கணும் டிக்கு கண்டுபிடிக்கணும் ஈக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ ஈஸியானதுதான். டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கோம் அதை என்ன பண்ணிடலாம் பார்த்துக்கலாம். கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ் இன் 100 கிராமில் ஆல் தி செட்ஸ் டுகெதர். அப்ப எல்லா பாக்கெட்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சு தான் ஆக வேண்டும். 250 அப்புறம் டிஃபரன்ஸ். அப்ப இதை கண்டுபிடித்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். ஏக்கு மட்டும் நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கவா இங்க பாருங்க. அப்ப இங்க 1000 சொல்லி மாறிடும் பிளஸ் 750x மைனஸ் 500 பிளஸ் 700x மைனஸ் 200 பிளஸ் 8000 equal to 5000 சொல்லி இருக்கோம். 1500 500 இங்க ஒரு என்ன இருக்கு 300 1100 இங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 3900 இருக்குமா. ஆயிரம் 1200 1600 1300 அப்ப எனக்கு என்ன இருக்கும் 3200 இருக்கும். சரி எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு எனக்கு 2 கிடைச்சிருக்கா. எக்ஸோட வேல்யூ சால்வ் பண்ண என்ன கிடைச்சிருக்கு 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கு. ஜனனி அகைன் சொல்லுங்க. எனக்கு இங்க நம்ம பார் கிராஃப்ல மொத்தம் 5000 கிராம்ஸ் சிப்ஸ் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணோம் எனக்கு தெரியும். ஓகேவா? இந்த 2 5x minus 2 இது எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ். ஓகேவா? ஒரு பாக்கெட்ல 500 கிராம் என்ன பண்ணலாம் ஃபில் பண்ணலாம். அப்ப எத்தனை பாக்கெட் இருக்கு 2 பாக்கெட் இருக்கு. அப்ப 2 × 500. இங்க நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ் என்ன இருக்கு 5x minus 2. ஒரு பாக்கெட்ல 250 கிராம் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணலாம். அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா 250 ஃபில் பண்ணிருக்கோம். இங்க 100 கிராம்ஸ் ஃபில் பண்ணிருக்கோம். இங்க மீதி இதெல்லாம் ஃபில் பண்ணது போக மறுபடியும் என்ன இருக்கு ஒரு 800 கிராம் இருக்கு. இதை வச்சு நீங்க பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் எனக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் கிடைக்கும். அப்ப 2ன்னு போட்டீங்கன்னா எனக்கு இங்க எத்தனை பாக்கெட்ஸ் 2 பாக்கெட்ஸ் இங்க 8 பாக்கெட்ஸ் இங்க எத்தனை பாக்கெட் இருக்கும் 7 14 12 பாக்கெட்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ இத நான் 100 கிராம்ஸ் வச்சுக்கிறேன். இத 250 கிராம்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா?
சோ அப்ப 100ல எவ்வளவு இருக்கு எனக்கு 12 பாக்கெட்ஸ். இங்க எத்தனை இருக்கு 250ல எத்தனை இருக்கு 8 பாக்கெட்ஸ். 500 கிராம்ல 2 பாக்கெட். இந்த 800 கிராம்ங்கிறது நான் என்ன பண்ணல ஃபில்லே பண்ணல. ஓகேவா? சோ இதே மாதிரி நீங்க பிசிடிஇக்கு என்ன பண்ணணும் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு ஹோம்வொர்க் தயவு செய்து கான்செப்ட் உங்களுக்கு எப்ப புரியுது அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாருமே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணதுல தான் என்ன பண்ணுவோம் ஓகே இந்த கான்செப்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு. இது லாஸ்ட் இயர் ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்ல கேட்ட மாடலை வச்சு பேஸ் பண்ண ஒரு மெமரி பேஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஓகேவா? சோ தயவு செய்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்ல இருக்கும். கேர்ஃபுல்லா இருங்க. சோ இதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிருங்க. எல்லாருமே வந்து என்ன பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின். உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின். சூப்பர் சூப்பர் கார்த்திக். உங்களுக்கான தேர்ட் கொஸ்டின். இதெல்லாம் கொஸ்டின் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்ல விட்டுட்டு போக கூடாது. ரொம்ப ஈஸியான ஒண்ணு. ஆனா கால்குலேட்டிவா தான் இருக்கும். அதை முதல்ல சொல்லிடுறேன். ஓகேவா? கண்டிப்பா கால்குலேட்டிவா தான் இருக்கும். சோ ஆனா போட வேண்டும் எல்லாருமே. Fourth question. ஓகேவா? சோ எல்லாரும் தயவு செய்து கமெண்ட்ல என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர்ஸ் நீங்க வந்து போட்டுட்டு பண்ணலாம். ஓகேவா? சோ இன்னைக்கான கிளாஸஸ் முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஐபிஎஸ் பிஓ எக்ஸாம்ஸ் வந்து அப்கமிங் வீக்ஸ்ல இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இடையில நீங்க எக்ஸாம் அப்ளை பண்றது வேற இருக்கு. எதெல்லாம் அப்ளை பண்ணணும் எஸ்பிஐ பிஓ அப்ளை பண்ணணும். ஐடிபி அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். எதையுமே என்ன பண்ணிடாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு வந்து என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆயிரும். உங்களோட எஃபர்ட்டை மட்டும் என்ன பண்ணீங்க பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல வந்து அகைன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். எதையுமே என்ன பண்ணிடாதீங்க கண்டிப்பா ஏதாவது